மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிருந்த தேங்காய் சில்லுகளை ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தையும் தோலை உரிச்சு கழுவிட்டு இதையும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு 8 வரமிளகாயை காம்பை கிள்ளிட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபர்ஸ்ட் பல்ஸில் வச்சு இப்படி க்ரஷ் பண்ணின பிறகு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஒரு வாணலியில தாளிக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொழுந்து கருவேப்பிலையை தாளிச்சுட்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து உப்பும் தண்ணியும் சேர்த்து இப்படி பபுள்ஸ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்க கூடாது. ஆரஞ்சு கலர்ல ஒரு சூப்பரான சட்னி ரெடி. அடுப்பை ஆன் பண்ணி இரும்பு தோசைக்கல்ல வச்ச பிறகு அடுப்பை சிம்ல வச்சிடுவோம். கல்லு சூடாகிற கேப்ல நாம ஒரு பீட்ரூட்டை 2ஆ கட் பண்ணி பாதியை மட்டும் பொடிசா நறுக்கி மிக்சியில போட்டு க்ரஷ் பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி தோசை மாவுல சேர்த்து கலக்கினா பிங்க் கலர்ல மாவு ரெடியா இருக்கு. அப்புறம் என்ன, சூடான தோசைக்கல்லுல மாவை ஊற்றி இப்படி தோசைக்கல் பெருசுக்கு அழகா தேய்ச்சி கொஞ்சமா நல்லெண்ணெயை டிராப்பா தேடிச்சு பெரட்டி அடுக்கலாமா? இப்படியே எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். வாவ், செம்ம பிங்க் கலர்ல இருக்குப்பா. இப்படியே நம்ம எல்லா தோசையும் மெலிசா தேய்ச்சி எண்ணெய் ஊற்றி பெரட்டி எடுத்து அடுக்கிக்கலாம். இதுதான் கடைசி தோசை. இதையும் ஊற்றி எடுத்துப்போம். வா, செம்ம கலர்ஃபுல்லா இருக்கா? எல்லா தோசையும் ஊற்றி அடுக்கியாச்சு. ஸோ கலர்ஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் தோசைக்கும் ஆரஞ்சு கலர் சட்னிக்கும் செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.